சிவன்கிட்ட வரம் வாங்கி ஒரு பெண் பேயா மாறி இருக்காங்கன்னா உங்களால் முடியுதா? எஸ், இது உண்மை. இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாகப்பட்டினத்தில் வந்து புனிதவதின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா பல விதமான தெய்வ சக்திகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊரில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த பரமதத்தன் இந்த பெண்ணோட தெய்வ சக்திகள்லாம் பார்த்து அந்த பெண்ணை விட்டுட்டு வெளியூர் போயிடறாரு. ஸோ ஒரு தெய்வ பெண்ணை இருக்குது, நம்ம கூட வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தனியாக போயிடறாரு. அந்த பொண்ணும் ஊராக தெளிவாக ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கணவனை பரமதத்தனை. எங்கேயுமே தொடர்பு பார்க்குற எங்கேயுமே கிடைக்கல. ஒரு டைம் அந்த பரமதத்தனை இந்த புனிதவதி கண்டுபிடிச்சாங்க. புனிதவதி கண்டுபிடிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணது இல்லாமல் அந்த பரமதத்தனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் இந்த புனிதவதி அப்படிங்கிற பேரையே அந்த குழந்தைக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் வச்சிருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அங்கே ஷாக் ஆகி திரும்பியும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த பரமதத்தனை பார்க்கவும் போகிறாங்க. பார்க்க போகும்போது அந்த பரமதத்தன் வந்து புனிதவதி காலிலேயே விழுந்துடுறாங்க. அந்த பரமதத்தன் என்ன பண்ணலாம், இந்த பெண்ணை ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த புனிதவதி அவர் ஒரு கணவராக பார்க்குறாங்க. கிளம்பி சிவன் நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்திடுறாங்க. நான் பேயா மாறிடணும், நான் அழகாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பேயா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. சிவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அந்த புனிதவதிக்கு கொடுத்துட்றாங்க.